என்னடா வரக்குள்ளே பார்த்தா கிளாஸ்ல இவ்வளோ பெரிய கேள்வி எழுதி போட்டிருக்காங்க கணக்குல. ஆமாண்டா, இன்னைக்கு இருக்குதுடா நமக்கு கணக்கு டீச்சர் கிட்ட. பசமா வச்சு நம்மள இன்னைக்கு செய்ய போறாருடா. என்னடா உள்ளே வந்தோடனே அது என்ன கணக்கு, அது இப்படி கற்றுக்க போகிறோன்ற ஆர்வமே உங்ககிட்ட கிடையாது. உங்கள் முகத்தை பார்த்தா சொல்லி கொடுக்குன்ற எண்ணமே வராது போலையே. என்னடா நம்ம மைண்ட் வைஸ் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு. புக்கை வச்சிருந்தா மட்டும் பத்தாதுடா, அதை கொஞ்சம் திறந்து வைடா. அப்பயாவது படிக்கிற எண்ணம் வருதான்னு பார்ப்போம். சரிங்க சார். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எடுக்க வேண்டிய பாடம் என்னால் எடுக்க முடியாமல் போயிடும். நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேள்வி என்னன்னா நேரம் மற்றும் வேலை. அதில் தான் நம்ம இப்போ ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். சரிங்க சார். சரிங்க ஐயா. கேள்வியை பார்த்துக்கோங்கடா. சரிங்க ஐயா. பார்த்துக்கோங்கடா. ஏ அப்புறம் பி ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஒருத்தவன் 5 நாளும் ஒருத்தவன் 10 நாளும் சேர்ந்து முடிக்கிறானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறானுங்க. ஆரம்பித்து 2 நாளுக்கு அப்புறமா பி மட்டும் போயிடுறான். உங்கள் 2 பேர் மாதிரி தான். ஒருத்தவன் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறானுவோ, அதில் பி மட்டும் 2 நாளுக்கு அப்புறம் ஓடி போயிடுறான். மீதி வேலையை ஏ மட்டும் தனியாக செய்கிறான். அப்போ அவன் முழுசாக அந்த வேலையை செய்யணும்னா எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியில். கேள்வி புரியுதா? என்னடா கேள்வி கூட நம்மள மாதிரியே வந்திருக்கு. ஏண்டா நான் இங்கே கேள்வி புரியுதான்னு கேட்குறேன். அவங்க உங்களுக்குள்ளே எப்போ பாரு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா இங்கே கொஞ்சம் சத்த போர்டை திரும்பி போகிறேங்கடா. நீங்க நடத்துங்க ஐயா. ஏ 15 நாள் வேலை செய்கிறான், பி 10 நாள் சேர்ந்து வேலை செய்கிறான். 2 பேரும் சேர்ந்து 2 நாள் தான் ஆரம்பிக்கிறானுங்க. அதில் தான் பி வந்துட்டு 2 நாளுக்கு அப்புறம் போயிடுறான் இல்லையா? அப்போ ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாள் செய்கிறான்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அதுக்கப்புறமா மொத்தமாக அவன் எத்தனை நாள் சேர்ந்து முடிக்கிறான்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏவும் பியும் சேர்ந்து 6 நாள் வேலை செய்கிறானுங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறன்றதை பக்கத்தில் போட்டிருக்கேன் பாரு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. எப்படி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச 6 நாள் செஞ்சுருக்காங்கன்றதை போட்டிருக்கா 6 நாள். அப்போது மொத்தமாக 10, 10ல் 6, 6ல் 6 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? ஏன்னா பி தானே விலகி போகிறான். அப்போ பியோட கணக்கில் 6 நாள் போயிடுச்சுன்னா, ஏன்னா 2 பேர் 6 நாள் போயிடுச்சுன்னா மீதி எத்தனை? 4. அப்போ ஆரம்பிக்கிறவனுடைய மீதி எத்தனை நாள் இருக்குது? இதில் 4. அதான் நான் எழுதியிருக்கேன் பாரு. ஆரம்பிப்பவர் 6 நாளும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்களே, மொத்தம் 6 நாள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அதில் மீதி வந்துட்டு 4 நாள் தான் இருக்குது. இப்போது ஏ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், ஏ தான் முடிக்க போகிறான். அவன் மொத்தமாக எத்தனை நாள் வேலை செய்ய போகிறான்? 5 நாள் வேலை செய்ய போகிறான். அதை எடுத்து எழுதிக்கோ. என்னடா இது, ஆரம்பிக்கிறான் முடிக்கிறான், ஒருத்தன் ஏன்டா சேர்ந்து ஆரம்பிக்கிறேன், ஏன்டா 2 நாள்ல போனோம், ஏன்டா இந்த கணக்கு நமக்கு வரணும், கடுப்படிக்கிறானோடா. செய்யறவன் செய்யறான், சில சேர்ந்து செய்யறதா இல்லையா, விட்டுட்டு ஒன்னவே பாதிலே போறானடா ஜெண்டு. அடே கடங்காரா, நானாடா பாதிலே விட்டுட்டு போறேன். சும்மா என்ன கடுப்பெத்தனை கடுப்பாடும்டா. ஏற்கனவே இந்த கேள்வி புரியலன்னு இருக்கிறேன். அவர் நடத்துறது எப்பவுமே புரியாது, இன்னைக்கு சுத்தமா புரியலை எனக்கு. ஐயா ஒண்ணுமே புரியல ஐயா, ஏற்கனவே எங்களுக்கு ஒண்ணும் புரியாது, இப்ப சுத்தமா புரியல ஐயா, கொஞ்சம் விலைக்கு சொல்லும் ஐயா. சரிடா, ஏதோ என்னைக்கு இல்லை திருநாளாக இன்னைக்கு வேற நீங்கள் திரும்பவும் கேட்குறீங்க. சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. சரியா? பேஷண்ட் கேட்டுக்கோடா, இல்லைன்னா அவர் வந்துட்டு மனப்படம் பண்ணது எல்லாத்தையும் மறந்துடுவார். நம்ம ஊத்து கேட்டுப்போம். இதை வச்சாது ஏதாச்சும் நம்ம பாஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரியா? நீ சத்த நேரம் அமைதியா இருடா. நீ வாயை மூடிட்டு இருந்தாலே எனக்கு கேள்வியும் பதிலும் புரிஞ்சிடும். நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு ஒன்றும் புரியாதுடா. சரி, இங்கே பாருங்கடா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்துட்டு தனித்தனியாக வேலை செஞ்சால் 5 நாள் 10 நாள் தனித்தனியாக வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்றது நமக்கு கொடுக்கல. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி தான் 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, ஏன்னா அவங்க சேர்ந்து தானே ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். போட்டாச்சு, அது 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 6 நாங்கள் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆரம்பிச்சுட்டு இப்போ 6 நாள் தான் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை 2 நாள் வந்து ஓடிடுறாரு. யார்? பி ஓடி போயிடுறாரு. பி வந்துட்டு
ஆரம்பிச்சுட்டு ஏன்னா ஆரம்பிக்கும் போது 6 நாள் ஆகுது. பி அதில் 2 நாள் தான் வேலை செய்கிறாரு, ஓடிடுறாரு. அப்போ 2 நாள் வேலை செஞ்சுட்டு ஓடிட்டா மீதி எத்தனை நாள் இருக்கும்? 4 நாள் இருக்கும். அந்த 4 நாள் அங்கே போட்டேனா? இப்போ புரியுதா? சேர்ந்து ஆரம்பிக்கும் போது 6 நாள், அதில் 2 நாள் அவர் போனதுனால மீதி இருக்கிற நாள் 4 நாள். அதை நாங்கள் போட்டேன்னா புரிஞ்சுதா? அடுத்தது பாரு, ஏ தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாள் வேலை செய்வார்? 5 நாள் வேலை செய்வார். அதை இங்கே போட்டுக்கோ. ஏன் ஏ போட சொல்கிறேன்னா அவங்க ஏவை தான் கேட்டிருக்கிறாங்க, அதனால் ஏ அங்கே போட சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்தது ஏ வந்துட்டு தனியாக 5 நாள் செய்வார்னா இப்போ 2 நாள் கூட வேற ஒரு செஞ்சுட்டார்ல, அப்போ மொத்தமாக ஒரு மீதி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்றது தான் அவங்க கேட்டுக்கிறாங்க. அதை தான் நாங்கள் அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். போட்டேனா? இப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கோ, உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ. வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுறேன்னா, மேலே இருக்கிற 4ஐயும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோ, பெருக்கிக்கோ. பெருக்கிட்டு 6 தூக்கி கீழே போட்டுக்கோ. போட்டனா உனக்கு பதிலாக வர்றது தான் 10. 10 நாள் தான் ஏ வந்துட்டு மொத்தமாக அந்த வேலையை முடிக்கிறாரு. சரியா? இப்போ ஏதாவது அந்த கணக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்பாடி ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுச்சுடா உனக்குடா. புரிஞ்சுடுத்துடா எனக்கும். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா சந்தோஷம்டா. அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். வரட்டுமா?